உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தான் துலா ராசி. பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரங்க நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மாத பிற்பகுதியில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம். உங்கள் பேச்சில் அதிக கவனம் தேவை. தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதன் பிறகு அது சரியாகும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய தங்க நகை ஆபரணங்கள்லாம் வாங்குவது இந்த காலகட்டத்தில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டையாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். தாயோட உடல் நலனில் கவனத்தை, தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் வந்து சரியாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வீடு வாகனம் வாங்கும்போது அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து வாங்குவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிய குலதெய்வ மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. தந்தையால் மாதம் முற்பகுதியில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். மாதம் பிற்பகுதியில் சில செலவினங்கள் உண்டு. பிதிர் வழிபாடு மற்றும் குரு மற்றும் மூத்தோர்களின் ஆசி உங்களை வாழ்வை மேலும் மேம்படுத்தும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பிரச்சனை தர வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள மிகுந்த பாடுபட வேண்டியிருக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். இந்த மாதம் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 24, 25, 26, செப்டம்பர் 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகும். பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.